ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தனம் இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். தனம் வீட்டு கல்யாணத்துக்காக இப்போ கதிர் வீட்டில் எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ கதிரும் கிளம்புறாங்க, கூட டக்ளஸும் கிளம்புறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த மாப்பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்க அந்த சுரேந்தர் அவங்க காரில் வந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கூட. எந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சொர்ணவதி ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் அவங்க ஃபோன் பண்ணலையான்னு கேட்டுட்டு இனிமேல் நீங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் கோபமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா மூர்த்தியோட அம்மா ருக்கு இருக்காங்களா, ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் கல்யாணம் மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்கீங்களான்னு. அப்பையிலேருந்தே பார்த்தோம்னா அந்த சுரேந்தரோட அம்மா இருக்காங்களா, அவங்களாம் அப்படியே கோபமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பயே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா கூட பார்த்தோம் அப்படின்னா மரகதம் இருக்காங்க. என்ன முன்னாடி சந்தோஷமாக பேசுகிறாங்க, இப்படி கோபமாக பேசுகிறாங்களேன்னு. அடுத்து அவங்க மண்டபத்துக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூப்பிட்டு போகும்போதே பார்த்தா அவங்களோட பேச்சை ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஸ்பீக்கர் இல்லை, வாழைமரம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு. இப்போ எல்லாம் சாதாரணமாக தானே சொன்னாங்க, இப்போ என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து தனத்தோட ஃபேமிலி, அதாவது தனத்தோட ஃபேமிலினா மூர்த்தியோட ஃபேமிலின்னு வச்சிங்களேன். இங்கே பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்குது. அவங்க அந்த ஏற்கனவே சொர்ணவதி சொன்ன மாதிரி தானே அவங்க நடந்துக்குவாங்க, அந்த மாதிரி அவங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கடையில் பார்த்தோம்னா அந்த சுரேந்தர் திவ்யான ஒரு பொண்ணை ஏமாத்திருந்தாங்களா, அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்டோக்காரங்க கூட ஏறி போன எபிசோடில் போனாங்கல்ல, அவங்க பார்த்தா இப்போ சண்முகம் இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. சண்முகம் தான் இப்போ சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியல, மூர்த்திக்கு கொடுத்த வாக்குறுதியை, நண்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லி சாராயம் கொடுத்து படுத்து கிடக்கிறாருல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அப்புறம் இது ஒரு பெரிய லென்த்தியாக போகுதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டு என்னம்மா இப்போ சொல்கிறீங்களா, என்னமே எங்கே கல்யாணம் நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லி பத்திரிகையை குப்பை தொட்டியில் கிழிச்சு போட்டாங்களா, அதை எடுத்து தேடிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே இது பெரிய லாஜிக் மிஸ்டேக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஊனானா சண்முகம் அதாவது தனத்துக்கு ஃபோன் பண்ணுவார். இப்போ தனத்துக்கு ஃபோன் பண்ணி டேரெக்டாகவே விஷயத்தை சொல்லி எங்கே கல்யாணம் பண்ணப்போம் என்ன எதுன்னு கேட்டுருக்கலாம். என்னமோ பார்த்தோம்னா கதையை வேறு மாதிரி கொடுத்துக்கிட்டு கதையை தேடிட்டு உட்காந்து அந்த இதை பத்திரிகையை தேடி கடைசியில் இடத்த கண்டுபிடிச்சி இப்போ அவசரமாக இவங்க ஒரு பக்கத்து கிளம்பி போகிறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா அங்கே கோயிலை காட்டுறாங்க. இப்போ பார்த்தா இப்போ தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆட்டோ ஓட்டுற அக்காங்களாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வராங்க. வந்ததுமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. கூட பின்னாடியே பார்த்தோம்னா கதிரோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ அதை பார்த்ததுமே தனத்துக்கு எல்லாம் இன்னும் ரொம்பவுமே சந்தோஷம். ஏன்னா இப்போ நிலா பாப்பாவோட கண்ணு தான் மூர்த்தியோட கண்ணு இல்லை, சொல்லவா வேணும். இப்போ தனத்தோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம். இப்போ நிலா பாப்பா ஸ்கூல் போட்டு லீவ் போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தன காமெடியாக ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து வருவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் காட்டியிருக்காங்க. அதான் அடுத்து வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கல்யாண ஏற்பாடெலாம் நடந்து தாலி கட்டுற ஒரு மூமெண்ட் வரைக்கும் போயிடுது. அது வரைக்கும் பார்த்தோம்னா சண்முகம் வராமல் தான் இருக்கார். ஏன் தனத்துக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு தெரியல. தாலி கட்ட போகிற அந்த கடைசி செகண்டில் தான் பார்த்தா அந்த திவ்யாங்கிற பொண்ணு நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. கூடயே பார்த்தா போலீஸும் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தா சுரேந்திரா கழுத்தை 2 அடியை போட்டு பொண்ணோட வாழ்க்கை ஏமாதிரி அப்படின்னு சொல்லி கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ கல்யாணம் நின்று போனதுக்கப்புறம் மூர்த்தியோட அம்மா ருக்கு இருக்காங்களா, அவங்க அழுகுறாங்க. என் பொண்ணோட கல்யாணம் இப்படி நின்று போச்சு, இனிமேல் யார் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நிலா பாப்பா தாலி எடுத்து சண்முகத்து கையில் கொடுக்குறாங்க. சண்முகம் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியாக இப்போ சௌந்தர்யா கழுத்தில் தாலியை கட்டிடுறாரு. யார்கிட்டையும் அனுமதியெலாம் கேட்கல. அதை பார்க்குற தனம் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. ரொம்பவுமே சூப்பராக எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.